ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சினை மற்றும் பில்லி சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற முரண்பாடான சூழ்நிலை காணப்படுகிறது. கடந்த 3-4 நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி இருந்தது. அதன் பின்பதாக ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் திடீரென அமெரிக்க தளங்கள் மீது நேற்றிரவு தொடர்ச்சியான தாக்குதல்களை இந்த ஈரானுடைய தரப்பு மேற்கொண்டிருக்கிறது. அதனை முறியடித்திருப்பதாக அமெரிக்க தரப்புகள் பென்டகன் அறிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் வெள்ளை மாளிகையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான உயர்நிலை கலந்தாய்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த முக்கிய கொள்கைகள் பற்றி இதிலே விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற முரண்பாடான சூழ்நிலை காணப்படுகிறது. கடந்த 3-4 நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான போர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி இருந்தது. அதன் பின்பதாக ஈரானும் தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்தி இருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் திடீரென அமெரிக்க தளங்கள் மீது நேற்றிரவு தொடர்ச்சியான தாக்குதல்கள் இந்த ஈரானுடைய தரப்பு மேற்கொண்டிருக்கிறது. அதனை முறியடித்திருப்பதாக அமெரிக்க தரப்புகள் பென்டகன் அறிவித்திருக்கிறது. இந்த விவகாரம் என்பது மிகப்பெரிய கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இங்கு அமைதி ஏற்படுமா அல்லது தொடர்ச்சியான யுத்தம் ஏற்படுமா? இந்த கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதிலை சரியான முறையில் சரியான விதத்தில் பெற்றுக்கொள்வதற்கான தேவைகளும் அதனை முடிவெடுத்து வைக்க வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள். முக்கியமாக கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில தகவல்கள் பார்க்கலாம். குறிப்பாக ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை அமைப்பினுடைய தலைமையகத்தை இலக்கு வைத்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தாக்குதல்களை நடத்துகின்ற முறைமைகளை தொடர்ச்சியாக ஈரான் மேற்கொண்டு வருகிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அப்படியான ஒரு நகர்வாகவே இது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்துவதாக அறிவித்திருந்த நிலையில் ஈரான் நடத்திய முதல் தாக்குதல் இதுவாக காணப்படுகிறது. ஆகவே முதலாவதாக ஈரான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. வலிந்து ஈரான் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது என்கின்ற போது இந்த தாக்குதலுடைய நிலவரங்கள் எப்படி மாறப்போகிறது, எப்படியான எதிர்வினைவுகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது, எப்படியான அழிவினுடைய சுட்டிகளை ஏற்படுத்தப் போகிறது, அல்லது இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலான பாதிப்புகள் எப்படி இருக்கப் போகிறது, இழப்புகள் எப்படியாக வந்து சேரப்போகிறது, இப்படியான கேள்விகள் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக இந்த தாக்குதலுடைய விவரம் மற்றும் முக்கியமான தளங்கள், தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய தளங்களுடைய முக்கியத்துவங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோர்தானுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முவாபாப் அல் சால்டி விமான தளம் குறிப்பாக ஈரானுடைய உட்பகுதியில் இருந்து சுமார் 1500 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருக்கக்கூடியது. இது ஏவுகணை வரம்பிற்கு அப்பாற்பட்டது என்று கருதப்பட்டிருந்தாலும் இதன் மீது இப்போது ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தளத்தினுடைய மூலோபாய முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது ஜோர்தான் மற்றும் மத்திய கிழக்கினுடைய அமெரிக்காவினுடைய மிகவும் மதிப்புமிக்க முன்வரிசை செயற்பாட்டு தளங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அதே நேரத்தில் ஈராக், சிரியா மற்றும் சவுதி அரேபிய எல்லைகளுக்கு அருகிலே அமைந்திருப்பதால் மத்திய கிழக்கு பகுதிக்கு விரைவான அணுகலை வழங்கக்கூடிய ஒரு விமான தளமாக இது கருதப்படுகிறது. உங்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய தளம் முவாப் அல் சால்டி விமான தளமாக இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இங்கு F-35 ஸ்டில்த் போர் விமானங்கள், MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸ் ஆகியவை நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. அதே நேரம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆபரேஷன் இன்கிரண்ட் ரீசால்வ் எனப்படும் ISIS தீவிரவாத அமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக இது காணப்படுகிறது என்பதை கூட சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த விவகாரம், இந்த தாக்குதல் தொடர்பாக இரண்டு தரப்புகளும் மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஈரான் தரப்பினுடைய கூற்றின்படியாக அமெரிக்க இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல்களுக்கும் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கும் பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது.
ஆக இவர்கள் வலிந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள், இப்படி சொல்லியிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ரேடார் மையங்கள், ஏவுகணை தடுப்பு அமைப்புகள், உலங்கு வானூர்திகள் மற்றும் F-15 பராமரிப்பு மையங்கள் சேதமடைந்ததாக ஈரானிய படைகள் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே அமெரிக்கா தன்னுடைய கூற்றுப்படியாக இப்படி சொல்லியிருக்கிறது, ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் எதிர்பாராத ஒன்றாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனினும் ஈரானிய ஏவுகணைகள் தங்களுடைய இலக்குகளை அடையவில்லை எனவும் இதனால் எவ்வித உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமோ ஏற்படவில்லை எனவும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தலைமையகம் குறிப்பிட்டிருக்கிறது. ஜோர்தான் அமெரிக்க உறவு மற்றும் புவிசார் அரசியல் பாதிப்புகள் இதில் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க ஜோர்தான் கூட்டணி ஜோர்தானிலே சுமார் 4000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வாஷிங்டன் ஜோர்தானுக்கு ஆண்டுதோறும் சுமார் 1.45 பில்லியன் நிதியுதவி வழங்கி வருகிறதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு தொடர்பான தகவல்களும் வெளியாக இருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் வெள்ளை மாளிகையிலே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோருக்கு இடையிலான உயர்நிலை கலந்தாய்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை தடுப்பது மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்த முக்கிய கொள்கைகள் பற்றி இதிலே விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆகவே இந்த தாக்குதல் பெற்ற போது இந்த இரண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் பேசிக் கொள்கிறார்கள் என்கிற போது அதனை எதிர்த்து அல்லது அதற்கான ஒரு கண்டனத்தை வெளியிடக்கூடிய வகையில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற கேள்விகளும் இருக்கிறது. அதாவது ஈரானுடைய பரம எதிரியாக ஈரான் கருதுகின்ற இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற சமநேரத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக ஈரான் ஜோர்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருப்பது மத்திய கிழக்கு நிலவும் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கிறது. இது ஒரு சாதாரண இராணுவ நடவடிக்கை மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் மூலோபாய பலத்திற்கு விடப்பட்ட நேரடியான ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகிறது என்பதையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் குறிப்பாக இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தங்களுடைய எச்சரிக்கையை புறக்கணித்து சென்ற 3 எண்ணெய் தாங்கி கப்பல்களை கட்டுப்படுத்த தாக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியிலே இந்த 3 எண்ணெய் கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக உலகளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் மிக முக்கியமான ஹார்மோஸ் நீரிணை பகுதியிலே இந்த சம்பவம் பெரும் கடல்சார் நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. அமெரிக்காவுடனான நிதி பிரச்சினை மற்றும் IRGC எச்சரிக்கை ஆகியன இங்கு பிரதானப்படுத்தப்படுகிறது. குறிப்பாக ஈரானால் சேதப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் கப்பல்களுக்கு இழப்பீடு வழங்க ஈரானுடைய முடக்கப்பட்ட நிதி சொத்துக்களை பயன்படுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்த திட்டத்தை ஈரான் கடுமையாக நிராகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய முடக்கப்பட்ட சொத்துக்களிலிருந்து அமெரிக்காவினுடைய இழப்பீட்டை ஏற்றுக்கொள்ளும் ஆதரிக்கும் எந்தவொரு நாட்டின் அல்லது நிறுவனத்தின் கப்பல்களுக்கும் ஹார்மோஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதிக்கப்படாது என IRGC செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சொல்பஹாரி எச்சரித்திருந்திருக்கக்கூடிய நிலையில் ஈரானுக்கு சொந்தமான நிதியை அமெரிக்கா தன்னுடைய இழப்பீடாக பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ஈரான் எச்சரித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த சொத்துக்களை அமெரிக்கா எடுத்துக்கொள்வதற்கு வழங்குகின்ற நாடுகளுக்கு எதிராகவும் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்துவோம் என இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான நிலையில் கடல் வழி பாதை மற்றும் ஈரானுடைய நிபந்தனைகளின்படியாக பார்க்கும்போது நீரிணையினுடைய தெற்கு பாதை ஈரான் எந்த வகையிலும் அங்கீகரிக்காது எனவும் தங்களது பாதுகாப்பு உத்திகளுக்கு அமெரிக்கா உட்பட பிற நாடுகள் இணங்காவிட்டால் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் எனவும் ஈரான் அறிவித்திருக்கிறது. தேவை ஏற்பட்டால் மீண்டும் இராணுவ மோதல்களுக்கு செல்ல ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்திருப்பதோடு இதுவே ஈரானுடைய இறுதிக்கட்ட நிலைப்பாடு எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, எந்த விதமான மாற்று முடிவுகளும் இல்லை, மாற்று முடிவுகளை முன்வைக்கவும் முடியாது, இதுதான் இறுதி முடிவு என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சர்வதேச கூட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையும் இருக்கிறது. குறிப்பாக கடல் மயில்களை அதாவது கடல் மைன்ஸ் அதாவது கடல் கன்னிவெடிகளை அகற்றுவது தொடர்பாக விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்ற பெயரிலே பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் பிற கூட்டணி நாடுகள் போர்க்கப்பல்கள் அல்லது உபகரணங்கள் ஹார்மோஸ் நீரிணை நெருங்கினால் அவை ஈரானின் நியாயமான தாக்குதல் இலக்காக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கடல் கன்னிவெடிகளை அகற்றுகிறோம் என்ற போர்வையில் கூட ஹோர்மோஸ் நீரிணைக்கு வரக்கூடாது என்பது இவர்களுடைய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை மற்றும் பொருளாதார தடைகள் மோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் 16-17 நாட்களில் ஈரான் அமெரிக்காவிடம் விவித போர் நிறுத்த கோரிக்கையோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு அழைப்பையோ விடுக்கவில்லை என ஈரானிய தரப்பு தெரிவிக்கிறது. ஈரானிய புரட்சிக்கு பிறகு பல தசாப்தங்களான கடுமையான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து பழக்கப்பட்டதால் தங்களுக்கு இந்த வர்த்தக தடைகள் புதிது அல்ல எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள மாற்று தற்காலிக பாதையை உருவாக்க ஓமான்
நாட்டுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது. ஓமான் தனது எல்லைக்குட்பட்ட நீரிணை பகுதியில் 50% கட்டுப்பாட்டை ஈரானுடன் பகிர்ந்து கொள்ள முன்வந்த போதிலும் ஈரானின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படாத வரை மத்திய கடல் பாதையை மீண்டும் திறக்க முடியாது என ஈரான் உறுதியாக சொல்லியிருக்கிறது. இப்படியான நிலையில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் உலகளாவிய எண்ணெய் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணையை தன் முழு பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஈரான் தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக கடல்வழி போக்குவரத்து முடக்கும் எச்சரிக்கையை ஈரான் பகிரங்கமாக விடுத்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இப்படியாக இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய கிழக்கில் போருக்கான முடிவு என்பது சாத்தியமில்லாததாக கருதப்படுகிறது. ஆகவே இது எப்படி மாறும், எப்படி நகரும் என்ற தகவல்களை தொடர்ச்சியாக வரக்கூடிய நேரங்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள் நேயர்களே. மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களம். ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.